ரூபாய் 400 இருந்தால் வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடலாம். ஊர் முழுவதும் ஒரே அறிவிப்பு. இதை கண்டதும் பலரும் வியந்தனர். இதை பற்றி மேலும் விசாரித்த போது 400 ரூபாய் பணம் இருந்தால் இந்த முகவரிக்கு வர வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது. இந்த செய்தியை கேட்டதும் ஊரே திரண்டு அந்த இல்லத்திற்கு சென்றது. வெறும் 400 ரூபாய் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்தே சாப்பிடுவது என்றால் சும்மாவா? அந்த இடத்தை அடைந்ததும் ஒருவன் கேட்டான், தம்பி, 400 ரூபாயா இல்ல 4000 ரூபாயா இல்ல 40,000 ரூபாயா என்று கேட்டான். ஐயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நோட்டீஸ்லேயே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, வெறும் 400 ரூபா மட்டும்தான் ஐயா. வரிசையில் ஒவ்வொருவரும் உள்ளே சென்றனர். சார், நீங்க? நானும் காலம் பூரா உட்கார்ந்தே சாப்பிட போறேன். சார், நானும் வரேன். ஐயா, நானும் வரேன். அம்மா வாங்க, அக்கா வாங்க, ஐயா நீங்களும் வாங்க, வெறும் 400 ரூபா மட்டும்தான். உள்ளே போய் பார்த்தால் அங்கு ஒருவன் நாற்காலி விற்று கொண்டிருந்தான். வாங்க சார், வாங்க சார், இது ஸ்ட்ராங்கான நாற்காலி சார், இது சீக்கிரத்துல உடையாது. வெறும் 400 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போய் காலை முழுசா இதில் உட்கார்ந்தே சாப்பிடலாம் சார் என்று கூறினான். இதை கேட்ட ஊர் மக்கள் மிகவும் ஏமாற்றமடைந்தார்கள். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது? இனி வரும் காலமாவது நாம் எந்த செய்தியை கேட்டாலும் தீர விசாரித்து சிந்தித்து செயல்பட வேண்டும்.